பிக் பாஸ் தெலுங்குல அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நேத்து என்னடான்னா ஒரு ஒயில்ட் கார்டு என்ட்ரி உள்ள வராங்க. ஒயில்ட் கார்டு உள்ள வந்தா வீட்டுல இருக்கவங்க வெளியே போனோம்ல, அந்த கேட்டகரியில ஒரு டாஸ்க் வச்சிருந்தாருல பிக் பாஸ். ஆப்பிள் பழத்துக்குள்ள சீடு பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ. அதுல ரெட் சீடுனா டேஞ்சர். அந்த டேஞ்சர் சீடை வச்சு வீட்டை விட்டு ஒரு நபர் வெளியேட்டு இருக்காங்க. அது யாரு, என்ன காரணங்கள் அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து ஒயில்ட் கார்டா வந்த திவ்யாவுக்கு ஒரு ரேங்கிங் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க வீட்டுக்கு வெளில இருந்து இந்த ஷோலாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த 13 பேரை நீ ரேங்க் வைஸ் ஆர்டர் பண்ணுன்ற மாதிரி அந்த ரேங்கிங் டாஸ்க்கை அவங்க அழகா பண்ண. அந்த ரேங்கிங் டாஸ்க்ல பிக் பாஸ் வந்து ஏன் வச்சாருன்றது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே புரிஞ்சுது. அதன் மூலியமா ஒரு கேப்டன்சி டாஸ்க் நடந்தது. அதுல பல வாரமா போராடி இந்த வாரம் ஒருத்தர் கேப்டன் ஆயிருக்கார். அவரு யாரு, என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். சஞ்சனாவால ஒரு பக்கம் திவ்யா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி அப்செட் ஆயிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாங்க, சஞ்சனா ஸ்ரீஜா என்ன பண்றாங்க, திவ்யாவை அட்டாக் பண்ணுன்றதுக்காக திவ்யாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பீன் பேக்குள்ள போட்டு மறைச்சி வச்சிடறாங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியாம இமானுவேலும் போயிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணி ஒளிச்சு கிழிச்சுலாம் வச்சாங்க. ஓகே, இது நடந்து முடியுது. இது நடந்து முடிஞ்ச உடனே பிக் பாஸ் என்ன கூப்பிடுறாரு, ரேங்கிங் டாஸ்க்கு. ஸோ திவ்யா நீங்க வெளியே இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 13 பேரை ஆர்டர் பண்ணுங்க அப்படின்றத மட்டும் சொல்றாங்க. ஸோ அதுல 13வது இடம் ஃப்ளோராக்கு. அவங்க வந்து இன்ட்ராக்டிவா இல்லை, ஆக்டிவ்னஸாகவும் இல்லை. ஸோ லீஸ்ட் ப்ரெசன்ஸாக இருக்காங்க, லீஸ்ட் இம்பாக்ட். இந்த ஷோவில் லீஸ்ட் இம்பாக்ட் கொடுத்த ஒரு நம்பர்னா அது ஃப்ளோரா தான் அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த ஒரு பாயிண்ட் நியாயமாக தான் படுது. 13வது இடத்துல இருக்காங்க. ஓகே, அடுத்து ராமு 12வது இடம். ஸோ நீ வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆளு தான், பட் டாஸ்க்கெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது ராம். டாஸ்க்கெல்லாம் விட்டு கொடுக்குறதுல எனக்கு பிடிக்கல, அதனால உங்களுக்கு 12வது இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் ஃபேர் கால். அடுத்து கல்யாண் ஒரு 2-3 மாஸ் டைலாக்லாம் பேசுறீங்க, மற்றபடி இந்த வீட்டில் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே, அந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் தாக்கத்தை உண்டாக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாண் வந்து எங்கே பேசணுமோ அங்கே பேசணும்னு இருக்காரு, பட் பெருசாக இம்பாக்ட் அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா, ரீத்து சௌத்ரியை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண் இருக்கிற இடமே தெரியாது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அடுத்து ஸ்ரீஜா, அம்மா நீ பேசிக்கிட்டே இருக்கம்மா, அதுக்கு எப்போதாம்மா புல் ஸ்டாப் வைப்ப? ஸோ இதில் எனக்கு அந்த புல் ஸ்டாப்பே புரியல. இதில் குறிப்பாக வந்து பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நீ தாண்டி பண்ணலாம், அதை பண்ணாமல் இருக்க. ஸோ அதை தாண்டி நீ ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணல, வாரம் உன்னை யாருமே அட்டாக் பண்ணல, அதனால நீ இந்த டாஸ்கில் தப்பிச்சு வந்தே தவிர்த்து உன்னோட முயற்சியால் தான் வந்தன்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. யாருமே அட்டாக் பண்ணாலும் நீ வந்த அப்படின்றத வேணா சொல்லலாம். ஸோ அதனால உனக்கு 10வது இடம் அப்படின்றத சொன்னாங்க. குறிப்பாக பேசுறத நிறுத்துறியா தாயி அப்படின்ற மாதிரி சொன்ன டைலாக்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஹரிஷ், உங்களுக்கும் ஸோ நான் வெளியே பார்த்த ஹரிஷ் வேற, இங்கே வேற. ஸோ கொஞ்ச நாளாக கொஞ்சம் சைலண்ட் ஆயிருக்கீங்க. ஃபர்ஸ்டெல்லாம் ஹரிஷ் பாயிண்ட்டை பேசினா எல்லாரும் செதறுவாங்க, பயப்படுவாங்க. அந்த ஒரு ஃபயர் மிஸ் ஆகுது. அந்த ஒரு ஃபயரை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா போதும் அப்படின்றதுக்காக ஹரிஷ் 9வது இடம். ஐ மீன் கொஞ்சம் அந்த ரெட் ஃப்ளவர்லேருந்து ஹரிஷ் கொஞ்சம் டவுன் ஆனாரு. இப்போ திரும்ப ரிவெஞ்ச் மோடுக்கு வருவார். அடிக்க ஆரம்பிச்சார்னா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க அப்படின்றதான் ஹரிஷோட நிலைமை. அடுத்து பிரியா, உன்னோட லெவல் ஆஃப் கிளாரிட்டி அக்னி பரீட்சையில் வேற மாதிரி பார்த்துருந்தேன், ஆனால் வீட்டுக்குள்ளே என்னமா உன்னோட கிளாரிட்டியே காணும். ஸோ ஒரிஜினாலிட்டி இதெல்லாம் மிஸ் ஆகுது, அந்த ஒரிஜினாலிட்டி எடுத்துகிட்டு வந்து பிரியா அப்படின்றதுக்காக 8வது இடம். அடுத்து ரீத்து, நீ ஒரு ஜட்ஜ் பண்ண பாரு, அவ்வளோ அருமையாக ஜட்ஜ் பண்ணியிருக்க. 2 சைடும் ஃபால்ட் இருக்கு, ஆனால் நீ ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணணுன்ற மாதிரி ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு யாரையோ ஒருத்தரை எலிமினேட் பண்ண பார்த்தியா, அங்கே இருக்கிற நீ. ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்கல, உனக்கு 7வது இடம் அப்படின்ற மாதிரி ரீத்து கொடுத்துட்டாங்க. அடுத்து சுமனண்ணா, நீங்கள் பேசுறதெல்லாம் பயங்கரமாக இருக்கு, கொஞ்சம் மிஸ் ஆகுது, அதை மட்டும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கலாம் அப்படின்றதுக்காக சுமன் 6வது இடம். அடுத்து தனுஜா, உன்னோட பிஹேவியர், டாஸ்க்கு இதெல்லாமே சூப்பர், ஆனால் ஏமா எமோஷனல் ஆகிற, அந்த எமோஷனை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குமா, அதனால உனக்கு 5வது இடம். அடுத்து பவன், நீ கேப்டன்சி டாஸ்க்கு விட்டு கொடுத்து தோத்துட்ட. ஐ மீன் அந்த டாஸ்க்கு கேன்சல் பண்ணிட்டாங்க, திரும்பவும் வந்து அதை வின் பண்ணி கேப்டன் ஆன தருணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து ஸோ ஒரு சேவிங், உனக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல நீ ரீத்துவை சேவ் பண்ணாமல் அந்த ஸ்ரீஜாவை சேவ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நீ கரெக்டாக கேம் விளையாடுற, கரெக்டாக பிளான் பண்ணி தான் விளையாடுற. ஸோ அதனால் நான் உனக்கு 4வது இடம் அப்படின்றதுக்காக பவன். அடுத்து சஞ்சனா, நீங்கள் கேமை பாக ஆடுந்து சூப்பராக ஆடுறீங்க, மைண்டில் ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, பட் வெளியே பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்றதையும் சொல்லி 3வது இடம். அடுத்து இமானுவேல், என்டர்டெயின்மெண்ட், கேம், ஆல்ரவுண்டர், பக்கா பிளேயர். நீங்கள்
எல்லாத்தையும் போடுறீங்க, கொஞ்சம் அந்த விட்டு கொடுத்தல் இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக இமானுவேல் ஐ அக்ரி. அடுத்து ஃபைனலாக பரணி, இப்பா காம்படிஷனே என்னோட காம்படிஷனே நீங்கள் தான் சார், அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக விளையாடுறீங்க, திங்கிங் உங்களோட திங்கிங் என் திங்கிங் நல்லாவே மேட்ச் ஆகுது, இதெல்லாம் எங்கே போகுதுன்றது நான் வெயிட் பண்ணி பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்மார்ட் வேற மாதிரி அப்படின்றதுக்காக பரணி. ஸோ இதுதான் ரேங்கிங் ஆர்டரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இவங்க கொடுத்த ரேங்கிங் ஆர்டர் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கும் சிமிலர் ஒப்பீனியன் இருக்கிறதால அக்ரி பண்ணி ஏற்றுக்கலாம். பட் எல்லாத்தையுமே கரெக்டான பாயிண்டோட தான் கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து ரீத்துக்கிட்ட போய் சொல்கிறா. ரீத்துக்கிட்ட வந்து தனுஜா போய் அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, அவன் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணானா அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 2 சைட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆர் மஸ்ட். 2 பேரும் அந்த ஒரு புரிதல் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி தனுஜா போய் ரீத்துக்கு போய் தனுஜா வந்து அந்த அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. அடுத்து பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த டாப் 7 பிளேயர் இருக்காங்களா, அந்த டாப் 7ல இருந்து டாப் 5ல கேப்டன்சி டாஸ்க் நடக்கும், அந்த 7 பேரை திவ்யா செலக்ட் பண்ணுங்கன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, திவ்யாவுக்கு ஆப்ஷன் என்னும்போது நீங்களும் அதில் சேர்ந்துக்கலாம் போது திவ்யா, சுமனு, பரணி, இமானுவேல், தனுஜா இந்த 5 பேரை கேப்டன்சி டாஸ்க்காக செலக்ட் பண்றாங்க. இது ஒரு பக்கம் செலெக்ஷன் நடந்து முடியுது. அடுத்து திவ்யா போய் ட்ரெஸ்ஸை மாற்றலான்னு போய் ட்ரெஸ்ஸை தேடினா வந்த ட்ரெஸ் எல்லாமே காணாமல் போகுது. உடனே காணாமல் போனப்பே அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, இந்த திருட்டுத்தனம் பண்ணுறதுலாம் யாரு, அது சஞ்சனாவாக தான் இருக்கும். சஞ்சனா மேடம் எங்கே ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்கும்போது ஐ டோன்ட் நோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கெங்கேயோ போய் தேடுறாங்க திவ்யா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்செட் ஆகிட்டாங்க திவ்யா. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம்லாம் கண்டுபிடிச்சி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடுது. யார் மூலியமானா பிரியா வந்து சொல்லிடுறாங்க, எனக்கு தெரியும் யார் எடுத்தாங்க, அது குறிப்பாக வந்து சஞ்சனா தான் வச்ச மாதிரி நான் பார்த்துருந்தேன், கூட வந்து இமானுவேலும் இமானுவேலும் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்றத சொன்ன உடனே இமானுவேலும் வந்து சொல்லிடுறாரு, ஆமாம் நானும் தான் இருந்தேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, அது கடைசியில் வந்து தான் ஹெல்ப் பண்ணேன், ஸ்ரீஜாவும் சஞ்சனாவை தான் எடுத்து வச்சாங்கன்ற உண்மையை போட்டு டாப்புன்னு உடச்சிட்டு போயிட்டார் இமானுவேல். அதுக்கப்புறம் சஞ்சனா கிட்ட போய் பேசினப்போ சஞ்சனா சொல்கிறாங்க, இல்லைம்மா உனக்கும் எனக்கும் இது ஆகதான்னு பார்த்தேன், குறிப்பாக உன்னோட கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, இனி சரியான ஆளு தானா, இதுக்கெல்லாம் செட் ஆவியா, இந்த ஒரு விஷயத்தை எடுத்தால் நீ எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுற, எமோஷனல் ஆகிறியா, ஃபீல் பண்ணுறியான்றதுக்காக ஒரு டெஸ்டிங் வச்சேன், அந்த டெஸ்டிங்கால் தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இது சொல்லி முடிச்சிடுறாங்களா. அடுத்து கேப்டன்சி டாஸ்க் நடக்குது. ஒன்றும் இல்லை, கேப்டன்சி டாஸ்க் என்னென்னா அந்த வெல்க்ரோ பெல்ட்டில் கொடுத்துருவாங்களே, நம்மளெல்லாம் காயின் கொடுப்பாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதில் 5 கேப்டன்சி கண்டெண்டர்ஸும் உள்ளே போகிறாங்க. மிச்ச கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே 5 பேர் போய் மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே பால் எடுத்து அந்த கண்டஸ்டன்ஸோட ட்ரெஸ் மேலே எரியணும். அதில் பால் போய் அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்டில் ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆகிருப்பாங்க. யாருக்கிட்ட அதிகமான பால் இருக்கோ அவங்க எலிமினேட்டட். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா ரவுண்ட் எலிமினேட்டடு, 2வது சுமன், இவங்க 2 பேர் எலிமினேட் ஆயிடுச்சு. அடுத்த 3வது ரவுண்டில் என்ன பண்ணுறாருனா பிக் பாஸ், நீங்கள் வந்து பாலை இன்னொருத்தர் மேலே போடலாம், ஸோ உங்ககிட்ட இருக்கிற பாலை எடுத்து நீங்கள் அதர் கண்டஸ்டன்ஸ் மேலே ஒட்டி விடலான்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ ட்ரை பண்றாங்க, என்னதான் தனுஜா ட்ரை பண்ணாலுமே அந்த ரவுண்ட்ல தனுஜா எலிமினேட்டட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒரு சப்போர்ட்டர்ஸை தேர்ந்தெடுத்துங்க. ஒரு பக்கம் பரணி, இன்னொரு பக்கம் யாரு இமானுவேல் 3 வாரமா கேப்டன்ஷிப் டாஸ்க்ல வருவாரு, தோத்துருவாரு, போவார். ஆனா இந்த டாஸ்கை விடவே கூடாதுன்றத ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. அதுல சப்போர்ட்டர்ஸை தேர்ந்தெடுக்கணுன்ற மாதிரி இமானுவேல் தரப்புல 2 பேர், இவங்க தரப்புல 2 பேரை சேர்ந்தெடுத்து அந்த டாஸ்கை விளையாடுறாங்க. இமானுவேல் அந்த டாஸ்கை ஜெயிச்சு இந்த 3வது வாரத்தோட கேப்டனாக மாறியுள்ளார் இமானுவேல் கேப்டனாக மாறின உடனே திவ்யா வந்து கம்ப்ளைண்ட், இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், என்னோட பர்சனலிட்டிசம்லாம் எடுத்தது ரொம்ப ரொம்ப தவறான செயல்ன்ற மாதிரி திவ்யா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்டே திவ்யா சொல்லிட்டாங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பாக குறும்படம் போடுவாங்க, அப்போ யார் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், அப்போ நான் பார்த்துக்கிறேன், அப்போ டீல் பண்ணிக்கிறேன்றத ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை சொன்னாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் பிரியா கிட்ட இவங்க கிட்டயுமே வந்து சொல்லியாச்சு, ஸ்ரீஜா கிட்டயுமே. ஸ்ரீஜா சஞ்சனா இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சதெல்லாம் பிக் பாஸோட ப்ராப்பர்ட்டி, பிக் பாஸ் கொடுத்த ஐட்டம், ஆனால் இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட ஐட்டம்ஸு, பர்சனல் ப்ராப்பர்ட்டி எடுத்து வைக்கிறது சரியா தவறா அப்படின்னு கேட்கும்போது அது தப்பு தான். நான் போன வீடியோலேயே சொல்லிட்டு இருந்தேன், ஆல்ரெடி தனுஜாவோட காஃபி பவுடர் எடுத்து வச்சிருந்தாங்க, இது வேறு. ஆனால் தனுஜா வந்து சஞ்சனாவோட ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்து இதை வச்சிருந்தாங்க, அது வேறுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதே கேட்டகரி தான் சஞ்சனா வந்து அந்த இடத்துல பண்ணது தவறான செயல். அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன நடக்க போகுதுன்றது வீக்கெண்ட் எபிசோட்ல பார்த்தா தெரியும். ஐ மீன் இதை சீரியஸாக எடுக்கலாம்னா சீரியஸாக எடுக்கலாம், ஃபன்னாக எடுக்கலாம்னா ஃபன்னாக எடுக்கலாம். ஆனால் அது எந்த பர்சனை பொறுத்து இருக்கு அப்படின்றது இருக்கு. திவ்யா வந்து இதை சீரியஸாக தான் எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. அது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம். ஓகே, கேப்டன்சி டாஸ்க் நடந்து இது முடிஞ்சிச்சா. அடுத்து பிக் பாஸ் நைட்டு மிட் நைட்
2:30 மணிக்கு எழுப்புறாருங்க. 2:30 மணிக்கு ஒரு பஸ்ஸர், எமர்ஜென்சி பஸ்ஸர் சத்தம் கேட்கும்ல, அந்த எமர்ஜென்சி பஸ்ஸர் சத்தம் கேட்குது. அப்போ வந்து சொல்றாரு, சக்கர யுகத்துல ப்ளூ சீடோட என்ன அட்வான்டேஜ்னு நான் சொல்லிட்டேன், பிளாக் சீடோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்திருக்கிறது ரெட் சீடு. இப்போ வீட்டுக்குள்ள ஒரு நபர் வந்திருக்காங்க. அப்ப வீட்டை விட்டு ஒரு நபர் வெளியே போனோம்ல, அதுக்கான ஆப்ஷன் ரெட் சீடு இருக்கிற ஒரு நபரை, ரெட் சீட்ல இருக்கிற ஒரு நபர்ல இருந்து ரெட் சீட் 10 பேருக்கு இருக்கு, 8 பேருக்கு இருக்கு. அந்த 8 பேர்ல இருந்து ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்றது. அந்த 8 பேர் யாருன்னா சஞ்சனா, தனுஜா, ரீத்து, சுமனு, இமானுவேல், பிரியா, ஸ்ரீஜா. இந்த 8 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும். அதை மற்ற இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பேசி டிசைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார். இதுல ஃப்ளோரா வந்து சேவ் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட ரெட் காயின் இருந்துமே நாமினேஷன் அந்த பவர் கிடைச்சி சேவ் ஆயாச்சு. ஓகே, அப்ப ஹரி சொல்றாரு, சஞ்சனா தான் அவங்க எல்லா இஷ்யூஸோட காரணமே அவங்க தான். இதுல குறிப்பா சுமனோட இஷ்யூஸ்லயும் பர்சனலா எடுத்து அட்டாக் பண்றதா இருக்கட்டும், அந்த சைக்கோன்ற வார்த்தை ரிப்பீட் பண்றதா இருக்கட்டும், இதுல குறிப்பா அவங்க தரப்பை மட்டும் தான் யோசிக்கிறாங்க, மற்றவங்களோட தரப்பை யோசிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த ரீசன்ஸ் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் மெஜாரிட்டி சஞ்சனா தான், வேற எந்த பேருமே எடுக்கல. உடனே வந்து சொல்றாங்க, பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு சொல்லும் போது டீமன் சொல்றாரு, அவங்க பர்சனல் அட்டாக் பண்றாங்க. ஸோ பர்சனல் அட்டாக் பண்றாங்க, எமோஷனலா அட்டாக் பண்றாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான செயல் பிக் பாஸ், அதனால அவங்க சொல்றன்ற மாதிரி டீமன் சொல்றாரு. அடுத்து திவ்யாவோட ட்ரெஸ்ஸை எடுத்து அவங்களுக்கு ஒரு நாளே இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்ற காரணத்தால நாங்க நாமினேட் பண்றோன்ற மாதிரி சஞ்சனாவுக்கு ஒட்டு மொத்தமா ஓட்டு போட்டு சஞ்சனா வீட்டை விட்டு வெளியேறணுன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சஞ்சனா பேசுறாங்க, நான் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா? குறிப்பா நான் 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சு என்னை எப்படிலாம் வெளியேற்றணுன்றதுக்காக இப்ப கரெக்டா டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு முயற்சி பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்க. ஆனா நான் வந்த நாள்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சோலோ பிளேயரா நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். நான் யாரும் ஹர்ட் பண்ணணும்னு பேசல, ரொம்ப மோசமான வார்த்தைகள் பேசல, இந்த வீட்டோட ஹார்மனிக்காகவும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து இந்த வீட்டோட ஹார்மனியை கெடுக்கிற மாதிரி இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. இதுல நான் ஒரு நாட்டியான பர்சன், அந்த நாட்டியான பர்சனை வந்து நீங்க இப்படிலாம் சொல்றீங்களே, அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்ன்றாங்க. நீங்க நாட்டிங்க ஓகே, பட் மற்றவங்களும் அதே மாதிரி நாட்டியை எடுத்துக்கணும் போது அது நாட் பாசிபிள். ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அதை நீங்கள் ஃபன்னுக்காக பண்ணும்போது ஆப்போசிட் பர்சன் அது ஃபன்னுக்காக எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதே தப்பு. அவங்க எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம், பட் அது டிபெண்டிங் அப்பான் தட் சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. ஓகே, இது ஆனால் இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, இந்த ஷோக்காக வந்த முதல்ல இருந்து 500% நான் கொடுத்துருக்கேன், தைரியமாக நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சஞ்சனா சொல்கிறாங்க. நியாயமான பேச்சு. ஏன்னா சஞ்சனா வந்து நாள்ல இருந்து எனக்கு நாள் கொஞ்சம் இதுவாக இருந்தது, அடுத்த நாள்லாம் அவங்க பண்ற இன்ட்ரெஸ்டிங் பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்மளாலே ரசிக்கும்படியாக இருந்தது. சஞ்சனா இஸ் த கண்டென்ட், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த திருட்டு சம்பத்தை வந்து ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், தொடர்ந்து இப்படியே பண்ணிருந்தா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அழுத்து போயிடும், வெறுப்பாயிரும் அப்படின்றது தான். ஸோ சஞ்சனா எலிமினேட்டும் போது அப்போ வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டார் இமானுவேல். சஞ்சனா வந்து இந்த ஷோக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க, எய்தர் பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கணும், அதை பத்திலாம் யோசிக்கல. ஆனா இந்த ஷோக்காக எல்லாத்தையும் முளைச்சது யாருன்னா அது சஞ்சனா தான் அப்படின்ற மாதிரி இமானுவேல் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வாங்க, பொட்டியை எடுத்துட்டு மெயின் ரோட விட்டு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இமானுவேல் உட்காந்து எமோஷனலா பிரேக் டவுன் அழுகுறாரு. நான் போயிட்டேன், நீ ஜெயிச்சுட்டு வரணும் இமானுவேல், நீ ஜெயிச்சே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சஞ்சனா அங்கிருந்து விடைபெறாங்க. ஸோ 3வது வாரமே ஒரு எலிமினேஷன் நடக்குமா நீங்க சொல்லுங்க மக்களே? இட் இஸ் நாட் பாசிபிள். அது கண்டிப்பா சஞ்சனா மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிக் பாஸை பொறுத்தவரையும் கண்டென்ட் கொடுக்குறவங்கள வெளியே எடுத்துறதுன்றது பிக் பாஸ் டீமே ஒரு யோசிப்பாங்க. இங்க அவங்க நினைச்சது வேறு. ஒரு பக்கம் ஃப்ளோரா போயிட்டு இம்யூனிட்டி பவர் வாங்குவாங்கன்னு பிக் பாஸ் டீம் எதிர்பார்க்கல, அங்க இது நடந்துருச்சு. இப்போ என்னாச்சு, எப்படியாவது ஒருத்தர் எலிமினேட் பண்ணணுன்ற கட்டாயம். ஸோ அதுக்கு இவங்க வந்து மாட்டிட்டாங்க சஞ்சனா. ஸோ சஞ்சனாவை தூக்க முடியாது, டைரக்டா சீக்ரெட் ரூம்ல எடுத்துட்டு போய் போடு. இதே ஃப்ளோரோ இல்ல ஃப்ளோரோ அந்த கேட்டகரியில, ஃப்ளோரோ கேட்டகரி அந்த ரேஞ்சில் இருக்கிற கேட்டகரி யாராவது வந்திருந்தா அவங்கள எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா சஞ்சனா, இமானுவேல் இந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்தா வாய்ப்பே கிடையாது எவிக்ஷன்ல எடுத்துட்டு போறதுக்கு. டைரக்டா சஞ்சனாவை எடுத்துட்டு போய் சீக்ரெட் ரூம்ல தான் வைப்பாங்க அப்படின்றது வீட்டில் இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கும் தெரியும், வெளியே பார்க்குற மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சஞ்சனாவை எடுத்துட்டு போய் சீக்ரெட் ரூம்ல தான் வச்சிருக்காங்க. அங்க வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காரு இமானுவேல். ஐயோ இது இப்படி நடக்குது, ஸோ அவங்க எவ்வளவு உசுரை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க, வந்த நாள்ல இருந்து ஃபேமிலி குழந்தை இதெல்லாம் மறந்து இந்த கேமுக்காக உழைச்சிருக்காங்க, இப்பெல்லாம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் அழுதுகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் சஞ்சனா அதை பார்த்துட்டு நான் வந்துடுறேன், ஃபீல் பண்ணாத, ஐ வில் பேக் சூன், கண்டிப்பா வந்துடுறேன்ற மாதிரி சஞ்சனா உட்காந்து எல்லா விஷுவல்ஸுமே பார்த்துட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா சஞ்சனா சீக்ரெட் ரூம்ல தான் வச்சிருக்காங்கன்றது பரணி முதற்கொண்டு கெஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சஞ்சனாவோட கேம் பிளே அப்படி இருந்திருக்குன்றதால அவங்க இது சீக்கிரமா வெளியே போற ஒரு கண்டஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது தெரிஞ்சே ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நாகார்ஜுனா வந்து நாளைக்கு எபிசோடா இல்ல திங்கக்கிழமை எபிசோட்ல வீட்டுக்குள்ள வராங்களா, இல்ல நாகார்ஜுனாவோட சண்டே எபிசோட்லயே சஞ்சனாவை வீட்டுக்குள்ள கூட்டு வந்துருவாங்கன்றது தான் எங்களோட கணிப்பா இருக்கு. உங்களோட கருத்து என்ன, உங்களோட கணிப்பு என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.